ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சென்னை கோவூரில் இருக்கோம். ஸோ கோவூர் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 4 பெட்ரூம் வில்லா பார்க்க வந்திருக்கோம். நார்த்து ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது. ஸோ இந்த வீட்டுடைய லேண்ட் அளவு பார்த்தீங்கன்னா 922 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் 1 by 1 பார்ப்போம். ஸோ வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது நார்த்து ஃபேஸிங்கில் 100% வாஸ்துபராக கட்டியிருக்காங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்துடும். ஸோ வீட்டு மெயின் டோருக்கு பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்டுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் வந்துடும். 2 டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு போடலாம். செட் பேக் கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாகவே இருக்குது. ஸோ செட் பேக் பார்த்தீங்கன்னா பெரிய செட் பேக்காக இருக்குது. அப்படியே பேக் சைட்லேயும் போகலாம். உங்களுக்கு செட் பேக் இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ மெயின் டோர், வீட்டுடைய மெயின் டோர் டீக்குட்டில் இருக்குது. இப்போ வீட்டுடைய லிவிங் ஹால் இது. ஸோ லிவிங் ஹாலில் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி கபோர்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பெரிய எல்இடி டிவி வைக்கலாம், அந்தளவுக்கு பெரிய கபோர்டு. ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பரான ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அந்த வீடு இப்போதைக்கு ரெடி டு மூவ்ல ரெடியாக இருக்குது. 921 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 4 பெட்ரூம் வில்லா. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு கார் பார்க்கிங், ஹாலு, கிச்சன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் ஒரு மாடலர் கிச்சனாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்ட்லாம் பண்ணி ஸ்டோரேஜ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு மாடலர் கிச்சன். இந்த கிச்சனுக்கு ஒரு டோர் கொடுத்து பேக் சைடில் சர்வீஸ் ஏரியாவை அப்படியே சேஃப்டி கேட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட் இருக்குது நல்லா பெருசாக. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த காமன் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் டைனிங் யூஸ் பண்ணிங்கன்னா வாஷ் பேஷன் கழுவுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ளேவுட்லேயே ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணியிருக்காங்க. நல்லா பெருசாக தாராளமாக பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ரேக்லாம் வச்சு நீங்கள் பீரோவே வாங்க தேவையில்லை, அந்த அளவுக்கு வசதியாக இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கோவூரில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு வந்துடும். நார்த் ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது. 100% வாஸ்துபராக கட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது. ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பெட்ரூமுக்கும் சென்டராக இது ஒரு ஹால் மாதிரி கொடுத்து இதுக்கும் ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபால் சீலிங்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயினான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். ஸோ இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் இது தான். எல்லா பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட் எல்லாம் போட்டு கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு கபோர்டு ஒர்க்கே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் இது. ஸோ வெஸ்டர்ன் வந்துடும். ஸோ மொத்தம் 4 பெட்ரூமு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூமுக்கு அட்டாச்சு வந்துடும். ஒரு பெட்ரூம் மட்டும் ஸ்டடி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது பூஜை ரூம். இது செப்பரேட்டாக ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நல்லா தாராளமான ஒரு பூஜை ரூம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம், 3rd பெட்ரூம். ஸோ இது ஒரு பெட்ரூம். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட் பால்கனி இருக்குது. அப்புறம் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக இந்த க்ளவுட்ஸு ஸ்டார்ஸ்லாம் போட்டு சூப்பரான டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் சைட் பால்கனி. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த லொக்கேஷன். ஃபைனலாக லாஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். ஸோ இது வந்து இதுதான் 4th பெட்ரூம், லாஸ்ட் பெட்ரூம். ஸோ கொஞ்சம் மீடியமான சைஸ், சின்னதாக இருக்கும். நம்ம பெட்ரூமாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க இருந்தால் படிக்கிறது ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த வீடு பார்த்தீங்கன்னா 921 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,20,00,000 சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு சூப்பரான 4 பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா இது. இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நேரில் பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர்களை உட்காந்து ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை சந்திப்போம். நன்றி.